வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாஸ்துனா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2022 ரிலீஸ் ஆன ஆப்ஜெக்டோஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பார்க்க ஸ்பானிஷ் ரிலீஸ் ஆன படம். இது ஆங்கிலத்தில் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம ப்ரொஃபஸர் இதில் மணிஷ் நடித்தார் பார்த்தீங்களா, அவர் இதில் நடிச்சிருப்பாப்புல. டைரக்டர் ஜார்ஜ் லோரேடோ சூப்பராக டைரக்ட் பண்ணிக்கிறார் இந்த படத்தை. ஸோ ப்ரொஃபஸர் வேறு லெவலில் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. சரியான க்ரைம் த்ரில்லர் மூவி. சும்மா கதை ஸ்டோரி லெவல் வேறு லெவலில் இருக்கும். சிம்பிளான ஒரு ஒன்லைன் சொல்லணும்னா, தொலைஞ்சவன பொருட்கள் கண்டுபிடிக்கிறது நம்ம ஹீரோட வேலை. அதில் ஒரு சகப்பு சூட்கேஸ் நல்லா கிடச்சிருது. அதுக்குள்ளே இருந்துட்டு மர்மங்களை கண்டுபிடிச்சி கிடச்சிட்டு அது ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட சிம்பிள் ஸ்டோரி. ஸோ நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ அப்படியே கையில் ஒரு ஆல்பத்தை தூக்கிட்டு ஒரு வீட்டுக்கு வராரு. அது ஒரு கடை மாதிரி இருக்குது. அந்த கடைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஹலோ யாராக இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு குரல் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தன் வளர்ந்தவன் இந்த மாதிரி இந்த அட்ரஸ் நான் வந்திருக்கேன், இது உங்கள் அட்ரஸ் தானா அப்படின்னு ஃபஸ்ட்டு அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணுறாரு நம்ம ஹீரோ. ஆமாம், இது எங்களோட அட்ரஸ் தான் அப்படின்னு வந்து, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டிங்க, நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிப்பட்டு ஒரு கவரில் இருக்கிற ஒரு ஆல்பத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட காட்டுறாப்புல. அதை பார்த்தோன்னே நம்ம அந்த பையன் என்ன பண்ணுறான், சரி கொடுங்க பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு வாங்கி எல்லாத்தையும் பிரித்து பார்க்குறேன். பிரித்து பார்த்தா பூரா ஃபோட்டோவாக இருக்கும். ஒரு சில ஃபோட்டோவில் அழிஞ்சிருக்கும். பட்டு என்ன பண்ணுறாரு நம்ம ஹீரோ, அதெல்லாம் சரி பண்ணி அருமையாக கொண்டாந்துருக்காரு. அவங்க அப்பா அதை பார்த்துட்டு, பரவாயில்லையே ஃபோட்டோவில் நீ சூப்பராக இருக்குது, முன்னந்த விட ஃபோட்டோ நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் உங்களுக்காக நான் அதை சரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறார். நம்ம ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, ஹீரோங்களோட ப்ரொஃபஸர்னு சொல்லலாம். ரொம்ப நன்றிங்க, உங்களோட உதவிக்கு நான் இன்றைக்கி கை மாறி செய்யணும்னு நினைக்கிறேன். நன்றியை மறக்க மாட்டேன், உங்கள் உதவி நான் மறக்க மாட்டேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள், எனக்குலாம் ஒன்றும் வேணாங்க அப்படின்னு இருப்ப நம்ம ஹீரோ கிளம்புறாரு. ஸோ சேனலுக்கு புதுசு வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். மறக்காம பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட இடத்துக்கு வராப்புல. அதாவது அவரோட பொருட்கள் எல்லாம் குவிச்சு வச்சுருப்பார் இல்லைங்களா, அந்த இடம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ்காரங்களே அவங்க பொருளை தேடி கொடுத்துடுவாங்க. ஸோ அவங்க கொடுத்த பொருளை இவங்க அப்படி சம்மந்தப்பட்ட ஆளுக்கு சேர்த்துடுவாங்க. இது வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இது ஒரு வேலை நடக்குது. ஸோ அப்படி ஒரு வழக்கம் போல் நடக்கிற வேலை தான் அங்கே போலீஸ் அதிகாரி வரப்போ மேடம் வராங்க. இந்த மாதிரி நாங்கள் தொலைஞ்சோன பொருட்கள், மிஸ் ஆன பொருட்கள் இருந்தாங்க, இப்போது இதை கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ ப்ரொஃபஸரும் வாங்குறாரு. வாங்கி பார்த்துட்டு எதோ மிஸ் ஆகிருக்கா, நகை நட்டுலாம் இருக்கும், அதெல்லாம் நான்லாம் ஒன்றும் எடுக்க கிடையாது அப்படின்னு அந்த போலீஸ்கார பொண்ணு சொல்கிறான். ஆக்சுவலாக அவளும் இவன் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் போல். அதுக்கப்புறம் சரி இப்படி எல்லாம் சேர்க்கிறியே, நமக்கு எதாவது தேவையான எடுத்து வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதெல்லாம் அவங்களோட பொருள், மற்றவங்க பொருள் நமக்கு இருக்குது அப்படின்னு ஃபிலாசபி பேசுகிறாரு நம்ம ப்ரொஃபஸர். இப்படியே தான் இருப்பான் போல், ஒன்றும் சொன்னால் கேட்கவும் மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த போலீஸ்காரமாக. அதுக்கப்புறம் பொருளை எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த பொருள் எந்தெந்த லாக்கரில் வைக்கணும் அப்படியே ஒரு செக்ஷன் வைஸாக பிரித்து வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உள்ள ரூம்குள்ளே ஏகப்பட்ட பொருள் இருக்கும். எந்த பொருள் எடுத்தால் எங்கே வைக்கணுங்கிறது தெரியவே தெரியாது. ஸோ ஹீரோவுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி போய்ட்டு சொல்ல ஒரு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காரு கஸ்டமர்கிட்ட. இந்த மாதிரி உங்கள் வாலெட் மிஸ் ஆகிடுச்சு இல்லையா, இந்த அட்ரஸில் இருக்க வந்து வாங்கிக்கிங்க அப்படின்லாம் சொல்லி ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் பொருளை கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த நகை நட்டு அந்த மாதிரி டைம் வைடூரியம் இந்த மாதிரி ரொம்ப விலை மதிக்க முடியாத பொருட்களை பூராத்தையுமே அந்த லாக்கரில் வச்சிடுறாங்க. அப்புறம் ஒரு சில பொருட்களை போகிறோம் பிஞ்சுவே இருக்கும். அதை நம்ம ஹீரோவே சரி பண்ணி அவங்க எடுத்துக்கொண்டே கொடுக்குறாரு. ஸோ இப்படி ஒரு வேலையை பார்க்குறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் சட்டை சாத்திட்டு அப்படி கிளம்புறாரு. அவர் ஒரு பெட்டு ஒன்று வளர்த்துறாருப்பா, சின்ன பெட்டு பறவை. அந்த பறவைட்டு பேசுகிறதும் பண்ணுறதும் நம்ம ஹீரோ பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்புறம் அவரே சமையலை செஞ்சுக்கிறது, அவரே சாப்பிட்டுக்கிறது, தனது அன்றாட தேவைகளை சிறப்புமாக நம்ம ஹீரோ பூர்த்தி செய்கிறாப்புல. இப்படி அடிப்படையாக போய்ட்டுருக்கு நம்ம ஹீரோட வாழ்க்கை. தொலைஞ்சவன பொருட்கள் எல்லாம் மிஸ் பண்ணி அதை சரி பண்ணி அதில் வர சந்தோஷம் ஹீரோவுக்கு மிக ஆனந்தமான சந்தோஷம். இப்படி அவர் வாழ்க்கை போயிட்டுருக்குது. திட்டின்னு ஒரு திருப்பமான ட்ரைனிங் பாயிண்ட் ஒன்று திரும்பது பாருங்கள். அங்கே தாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூட் கேஸு அந்த சாக்கடைக்குள்ளே கிடந்திருக்கும். அந்த சூட் கேஸை அந்த போலீஸில் இருக்கிற டீம் வந்து எடுத்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பொருளெல்லாம் கண்டுபிடிச்சி தொகுதி வரைய பிரித்து கொடுப்பாங்க. இந்த பழைய பொருட்கள் அப்படின்னு சொல்லி போட்டு பிரித்து கொடுத்துருவாங்க. அதை நம்ம ஹீரோ மொத்தமாக பல்க் எடுத்து வாங்கிட்டு வந்துடுவார். அதை வாங்கிட்டு வந்து மக்களுக்கு பிரித்து கொடுப்பாரு. இந்த மாதிரி காணாமல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுப்பாப்புல. அதுக்கப்புறம் அந்த பெட்டி நம்ம ஹீரோ கைக்கு வந்துடுது. அப்புறம் அந்த பெட்டியை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாப்புல. நம்ம ஹீரோ தான் பெரிய டெக்னிக்கான ஆளாச்சேன். அப்படி எப்படின்னு காதில் இதெல்லாம் மாட்டி அந்த நம்பரை கரெக்டாக டக்குனா சத்தம் கிளிக் அப்படின்னு அந்த சத்தத்தை வச்சு நம்ம ஹீரோ கரெக்டாக செட் பண்ணுறாப்புல. இது எப்படி திறக்கணும் அப்படிங்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த பெட்டி என்ன பண்ணிடுறாரு, டக்குன்னு திறந்துடுறாப்புல. லாக்கு ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆகிறதுக்கு சரியான வாடை கப்புன்னு தூக்குது. என்ன கரும கண்ட விட உள்ள இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு மூக்கில் ஒரு குறைச்சி வச்சு அமுத்திக்கிட்டு
அப்படியே அந்த பெட்டி திறந்து வைக்கலாம். உள்ள ஒரு சொதன்னு கிடக்குது. சேர்த்து கிடந்துச்சு. அதெல்லாம் சொதன்னு கிடக்குது. அதுக்குள்ள இருக்கிற பேப்பர், துணி எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பிரித்து வைக்கிறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டை என்னமோ மாதிரி தெரியுது. என்ன இளவு உருண்டையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பயந்துக்கிறாப்புல. ஏன்னா வித்தியாசமான பொருட்கள் இருக்கும் இல்லையா உள்ள, அதனால் அவர் பயந்துக்கிறாரு. அந்த துணி அப்படியே விலைக்கு பார்க்குறாரு. விலைக்கு பார்த்தா சரியான ஷாக். அப்படியே இறக்குலையே அருந்து வச்சுன்னா வச்சுக்கோங்களேன். அப்படி என்னடா அதுன்னு பார்த்தா அது வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு உளுந்தடிச்சிட்டு ஓடினதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு குழந்தையோட மண்டை ஓடு. ஸோ ஒரு சின்ன குழந்தைய அந்த பெட்டிக்குள்ளே போட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே தூக்கி வீசியிருக்காங்க உயிரோடவே. ஸோ அந்த குழந்தை இறந்துருக்குது. இதை பார்த்து நம்ம பயந்துட்டார் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுக்குறாங்க. அந்த இன்வெஸ்டிகேட்டர் போலீஸ்காரன் டிடெக்டிவ் வர்றா அப்படி அவர் வந்து சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படிமா சொல்கிறாரு. இல்லை நீங்கள் சம்மந்தப்பட்ட டாக்டர் நீங்கள் யாருன்னு விசாரிச்சு நான் அதுக்குள்ளே ஏற்பட்ட பில் இருந்துச்சு, நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆளுகளை பிடிக்காமல் நீங்கள் விட்டுட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி கேள்வி அதை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் பேசாத அப்படி நம்ம டிடெக்டிவ் சொல்லிடுறாப்புல. நம்ம ஹீரோவுக்கு ஒன்றும் மனசே இருக்கல, தூக்கம் வர மாட்டேங்குது. அப்புறம் பார்த்து அந்த பெட்டி அங்கே கொடுத்துருப்பாப்புல. ஆனால் அந்த பனியனும் அந்த பில்லு மட்டும்தான் விட்டு இருக்கும். அது காய புறக எடுத்து வச்சுருப்பாப்புல. அதில் ஈவா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட பேர் இருக்குது. அந்த சொட்டுற போராத்தையுமே நல்லா அலசி நல்லா கழுவிப்பாப்புல. கழுவி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு மெடிக்கல் பேப்பராக இருக்கும் போல். ஸோ அதை வந்து நல்லா ஊற வச்சு ஈரமாக இருக்கு இல்லையா, நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பேப்பரோட பீஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ஒன்று சேர்த்துறாப்புல. ஒன்று சேர்த்து அதில் ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் என்னென்னு பார்க்குறாரு. யார் அந்த டாக்டரு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க யார் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டை கூகுளில் போட்டு தேடுறாப்புல. அந்த டாக்டர் யார், அவங்க எந்த ஊர் அப்படின்னு விசாரிக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் ஒரு வழியாக அந்த பேரையும் கண்டுபிடிச்சிட்றாப்புல. சரி இவங்க தான் அப்படின்னா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவங்க தெரிஞ்சு போயிடுது. நேராக நம்ம ஹீரோ அங்கே போகிறாரு. அங்கே போய் இந்த மாதிரி நான் இங்கேருந்து வர்றேன், எனக்கு அப்பாயின்மெண்ட்டு நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு சொல்ல நுழையிறாப்புல. அந்த பொம்பளை நேராக போய் அவகிட்ட சொல்கிறாரு, யார் அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவர் தேடி வந்த பொண்ணு, அவன் சொல்கிறாப்புல. இந்த மாதிரி அவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் எதாவது பொருள் தொலைச்சிங்களா இந்த வருஷத்தில், ஏதாவது சூட் கேஸ் தொலைச்சிங்களா அப்படின்னு கேட்க அதை ஃபோட்டோ எடுத்து காட்டாப்புல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ. இவங்க சொல்ல அந்த பெட்டியும் காட்டுவார் நம்ம ஹீரோ. இல்லை நான் எதுவும் தொலைக்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த டாக்டர் தான் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தவர். ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமாலாம் கேட்குறாப்புல. அவன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நான் இப்போ இருக்குது 2 பேர்த்துக்கு ஒரு சரி நீங்கள் கிளம்புங்க, அவங்க வந்து வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தாட்டி விட்றாப்புல. உடனே நம்ம இந்த இவருக்கு பார்த்திங்களா அந்த டாக்டர்மா அங்கே யாருக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுவா போல். இதுதான் நம்ம ஹீரோ என்ன வந்தார், சைலண்ட்டாக இன்னொரு ஃபோனில் ஓட்டு கேட்டுறாப்புல. இது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவன் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் வந்தான் கேட்டு போனான் அப்படின்னு சொன்னதான் விட்டுரு, அது பெரிய விஷயப்படுத்தாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட திரும்ப ஃபோனை போட்டு இந்த மாதிரி நான் ரூம் புக்கிங் பண்ணியிருந்தேன், எனக்கு வேணும்னு சொல்லி போட்டு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் அங்கே ஹோட்டலுக்கு போனால் அந்த ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸுக்கு போனால் இவர் தாடியை வச்சுட்டு பார்த்தா பைத்தியக்கார நாட்டு இருப்பாப்புல. ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு உள்ளே எவனும் விட மாட்டானுங்க. அதுக்கப்புறம் நைட் திடீர்னு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ யோசனை பண்ணுறாரு, நம்ம அந்த ஹோட்டலுக்கு போய் ஆகணுமே, அங்கே என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணுமே சொல்லி போட்டு ஒரு போலி ஒரு ஐடி ப்ரூஃப் போலியாக ஒன்று எடுத்துக்கிட்டு அதை பாக்கெட்டில் சொருகிட்டு அங்கேருந்து கால் நீட்டை ட்ரெஸ்ஸை பண்ணிவிட்டு நேராக அந்த ஹோட்டலுக்கிட்ட போகிறாப்புல. அங்கே போனதுக்கப்புறம் ஜம்முன்னு கோட் ஷூட் போட்டு போகிறாரு. அப்புறம் உள்ளே வராரு. உள்ளே அவனால் எவனும் கண்டிக்கிறதே இல்லை, ஏன்னா ஆள் பாதி ஆடி பாதிலையே. ஸோ எவனும் எதுவுமே சொல்லலை. ஸோ இவர் பெரிய ஆளுது அப்படின்னு சொல்லி போட்டு எதுவும் பேசாமல் விட்டுறானுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அந்த சர்வர் பார்த்திங்களா, அவங்கள்ட்ட நான் அந்த மாதிரி பிஸ்னஸ் வேலையை வந்தேன், இந்த மாதிரி நான் ஒரு பண்ண பார்க்கணும் அப்படிமா சொல்கிறப்பல. ஓ நீங்கள் புதுசாக, சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எவ்வளோ காசு வேணால் தர்றேன், எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறப்ப. சொன்னதுக்கப்புறம் சரி அந்த வெயிட்டர் என்ன பண்ணிட்டான், ஒரு கார்டு எடுத்து நீட்டுறான். என்கிட்ட நம்ம ஹீரோட்ட காசையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கார்டு ஒன்று கொடுக்குறான், நேராக போய் ரைட்டில் போங்க அப்படிங்கணும். நம்ம ஹீரோ அதை மாதிரி போகிறப்ப அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் நிற்கிறாப்புல. இன்னதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வர்றான். வந்து நீங்கள் யார், என்ன இங்கே புதுசாக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கேன். ஆமாம் நம்ம ஹீரோ சொல்ல. உடனே அவரோட ஐடி ப்ரூஃப்லாம் வாங்கி செக்அப் பண்ணிவிட்டு டக்குன்னு சரி வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனால் அங்கே ஒரு தேடி இருப்பான். அவகிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லுவார் நம்ம ஹீரோ, இந்த மாதிரி ஒரு பொண்ணு தேடி போனேன், அவள் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, அவளை நான் நேரில் பார்க்க முடியுமா, அவள் யாருன்னு சொல்ல முடியுமா நீங்கள், டாக்டர் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஸோ இதே என்னோடய அட்ரஸ்ஸு,
அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் அவங்க தான். ஆனால் அந்த பொண்ணு இங்கே தான் தங்கியிருந்தா அப்படி மாதிரி எனக்கு தகவல் கிடச்சிது. ஸோ அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சு நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு இந்த அட்ரஸுக்கு கூப்பிட சொல்லணும்னு சொல்ல, சரி நான் அட்ரஸ் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து தூங்குறாப்புல ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. திடீர்னு ஒரு சற்று ஓப்பன் ஆகுது. பட்ட யாரான்னு பார்த்தா அந்த பொண்ணே வர்றான். அதாவது நம்ம ஹீரோ இந்த டாக்டர்லாம் போய் பார்த்து அங்கே ஹோட்டலும் போய் இன்ஃபார்ம் வந்துருப்பார் இல்லையா. ஸோ அந்த அட்ரஸ் இவ இடத்த கொடுத்துருப்பாங்க. இவ தான் அந்த பொண்ணோட அந்த சுத்து போன குழந்தையோட அம்மா. வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு பேர் தானே, இதானே உங்கள் பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, இது எல்லாத்தையும் காட்டேன். ஆமாம், அது என்னோடய பொண்ணோட தான் அப்படின்னு சொல்ல. இல்லை உங்கள் பொண்ணு இறந்துட்டாங்க, அந்த மாதிரி வேலையில் இருக்கிறேன். ஸோ நான் உங்கள் பொண்ணு இறந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு நான் ரொம்ப நன்றி, நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம கதாநாயகி அவங்க தான் அழுகிறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட கதாநாயகி. ஸோ அழக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப நன்றி, எனக்கு பண்ணது நீங்கள் இதே போதும் அப்படின்னு சொல்ல. சரி இங்கே நீங்கள் வந்துட்டீங்க, காஃபி சாப்பிட்டு போகலாம் இருங்கன்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ காஃபி போட சொல்ல, அதுக்குள்ளே அந்த மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சும்மா இருப்பார். நேராக அவள் கூட இருக்கிற ஃப்ரெண்டு இருக்க பற்றி அந்த போலீஸ்கார ஃப்ரெண்டு அவர்கிட்ட சாப்பிட்டு பேசுகிறாப்புல. இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன், போனேன், அந்த ஹோட்டல் இந்த மாதிரி தப்பு நடக்குது, அது வெளியே தெரியாமல் காட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல. அப்போ வந்து அதெல்லாம் கண்டுக்காத விட்ரு அப்படின்னு அந்த போலீஸ்கார ஃப்ரெண்டு சொல்கிறேன். திரும்ப நம்ம ஹீரோ அந்த ஹோட்டலுக்கு போகிறாப்புல. போய் திரும்ப பணத்தை கொடுத்துட்டு பார்க்குறதுக்கு போகிறாரு மறுபடியும். அங்கே போனதுக்கப்புறம் திரும்ப அவளையே தான் வரான். வந்துட்டு நான் அவளை பார்க்க தான் வந்தேன், உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. திரும்ப இங்கே வந்திருக்கக்கூடாது, தயவு செஞ்சு நீ கீழே கிச்சனுக்கிட்ட போ, அவளை நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சைகளை சொல்லிவிட்டு அவள் அப்படியே சைலண்ட்டாக கிளம்பி போயிடுறான் அந்த பக்கம். ஏன்னா மாட்டிக்கூடாதில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதுக்காக கீழே அப்படியே கிளம்பி நேராக இந்த ரூமுக்கு வாசம் இந்த சமையல் ரூம் கிட்ட வந்து நிற்கிறாரு ஒரு ஓரமாக. கரெக்டாக சமையல் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கதாநாயகி வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி இங்கே சொல்லிட்டு அவங்க குழந்தையோட துணியை மறந்து போயிட்டீங்க, இது எனக்கு தேவையில்லை, தயவு செஞ்சு நீ கிளம்பிட்டு வேண்டாம், இது நீ திரும்ப நீ சொல்ல வேணாம் சொல்ல. திடீர்னு ஒருத்தன் வர்றான். யார் இவங்களுக்கு எல்லாம் இந்த பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் இவங்க இன்சார்ஜ் இவங்க தான். ஸோ வந்து யார் இவன், என்ன பண்ணுறாங்க, எங்களையும் கூட கிளம்பு அப்படின்னு நம்ம ப்ரொஃபஸர் சட்டையை பிடிச்சி இது ஒன்று நம்ம ஹீரோட்டி இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டா, இந்த குழந்தைய கொண்டவனே நீ தாண்டா, நீ சொல்லுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ போட்டு பொழந்த கட்டுறான் அவன். அப்புறம் ஷாக்கெல்லாம் கொடுக்க நம்ம ஹீரோ கட்டு போயிடுறாரு. திரும்ப இவனை போட்டு அடிக்க நம்ம ஹீரோ அடி வாங்குறாரு. நம்ம ப்ரொஃபஸர் வாங்க கடைசியில் ஓங்கி கீழே விழுந்துடுறாப்புல. கீழே ஒரு பாட்டில் இருக்கும். அப்புறம் அந்த பாட்டில் தூக்கிட்டு உடஞ்சிருக்கும் ஆல்ரெடி அந்த பாட்டில். ஒரே சொருகு கணத்தில் சலாருன்னு அடித்த வேகத்தில் அவன் கண்ணாமே கிழிஞ்சு போயிடும். அடித்து போட்டு அவருக்கும் கையில் அறிவு விட்டுரும், யாருக்கு ப்ரொஃபஸருக்கும் ரத்னம் அப்படி பீச்சிட்ருக்கும். இவன் திரும்பவும் கழுத்தை பிடிச்சி அப்படியே ஒரே தூக்க நம்ம ப்ரொஃபஸர் அந்த இடத்துல தூங்குவார். உடனே அந்த கதாநாயகி என்ன அந்த ஷாக் பண்ணுற மிஷினை வச்சு கிடத்துல கிறுக்குன்னு கொடுப்பான். அவன் அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் நீ பெரிய தப்பு பண்ணிவிட்டு அங்கேருந்து போகாதன்னு சொல்ல, என்னை மன்னிச்சுட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ப்ரொஃபஸருமே நான் உங்களை காப்பாற்றுறேன், வாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. தயவுசெய்து நீ முதல்ல நீ காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறமா ப்ரொஃபஸர் அந்த அம்மா இழுத்துட்டு ஓடுறாங்க. ஏன் கார்கிட்ட ஓடுறாங்க. காரு நம்ம ஹீரோ கையில் ரத்தமாக வருது. அப்படி எப்படின்னா அடித்து பிடிச்சி சீட் பெல்ட் எல்லாம் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் இவன் கீழே வேணாம் பார்த்தீங்களா, அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறான். அதுக்கப்புறம் அடி ஓட்டிருக்கும் கையில். ஸோ நம்ம கதாநாயகி நம்ம ஹீரோக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு அது அப்போ பார்த்துக்குறாங்க. அதுக்கப்புறம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல. அவனுக்கு நான் சேஃப் பண்ண இடத்த நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவரோட கலெக்ஷனில் ரூமும் இருக்கும். அந்த ரூம் கூட்டிகிட்டு போகிறவர் நம்ம ஹீரோ ப்ரொஃபஸர். இங்கே தங்கிக்க இது அவனுக்கு சேஃபு, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்லி போட்டு நிம்மதியாக தூங்குறாரு. தூக்கமே வரமாட்டேது அவருக்கு பாவம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி எந்திரிச்சிடுறாங்க. கூட்டி ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து வழக்கம் போல் வேலையை பார்க்குறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் வருவாங்க, அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன இன்றைக்கி ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற, இன்றைக்கி லஞ்சுக்கு போகலாமா வரையா அப்படின்னு சொல்லி, இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ. ஏன் இப்படி சடைஞ்சிக்கிற, என்னாச்சு அப்படின்னு சொல்ல. தேடி அந்த இன்ஸ்பெக்டர் அம்மாவோட கண்ணில் அந்த பொண்ணு பாட்டுருவான். ஏதாச்சும் கல்யாணிக்கு வந்திருப்பாங்க போல் நம்ம கதாநாயகி. இதை பார்த்து நம்ம ப்ரொஃபஸர் ஒரு வேளை பார்த்துருப்பாளோ அப்படின்னு சந்தேகத்தில் வந்து அவர் வந்து எட்டி பார்ப்பார். ஏற்றி பார்த்தா அங்கே அவளை காணும். இதை கண்டிப்பாக பார்த்துருப்பான் அப்படின்னு யோசிக்கிறாரு நம்ம ப்ரொஃபஸர். உடனே நம்ம டக்குன்னு அவளை அனுப்பிச்சு போட்டு அவட்ட வந்து சொல்கிறாப்புல, நான் மேலே தானே இருக்க சொன்னேன், கீழே வந்து என்னம்மா பண்ணுறேன், இல்லை இதை நான் வச்சுக்கிறேன், அது கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை தயவு செஞ்சு நீ மேலே போகுது, நீயே வச்சுக்கியாம்மா அப்படின்னு சொல்ல.
டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளான் போடுறாங்க. உடனே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வண்டியில் தூக்கி போட்டு நேராக கிளம்புறாங்க. ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, ஏகப்பட்ட வீடு இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு வராரு நம்ம ஹீரோ கதாநாயகி. வந்ததுக்கப்புறம் இது என்னோடய வீடு. ஃபஸ்ட்டு நான் ரொம்ப காலமாக அந்த வீடு இருக்குது, நான் யூஸ் பண்ண விட்டுட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருந்தாங்க, அந்த பொண்ணு செட் ஆகலை. ஸோ அந்த பொண்ணு கத்தனை கிஃப்ட்டாக வாங்கறக்க வச்சுருந்த அந்த வீடு தான் அது அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஸோ வாங்கி வச்ச பொருளெல்லாம் பேக்கேஜிங் அப்படியே நிற்குது. எனக்கு பார்த்த பொண்ணு யாரோ ஒரு பையன் லவ் பண்ணி எடுத்துருக்கான். ஸோ அவள் கூட போயிட்டான். ஸோ அதனால் எனக்கு அன்னைக்கே போச்சு. அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த நான் வீடு வாங்கி வச்சேன் அப்படின்லாம் சொல்கிறாப்புல. சொல்லி போட்டு என்ன பண்ணுறாரு, அவளை அந்த அங்கே வீட்டில் விட்டு போட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. இந்த பொண்ணு என்ன பண்ணுறான், அங்கேருந்து எட்டி பார்க்குறான். என்னடா அவன் வந்தான், இறக்கி விட்டான், பாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு யோசிக்கிறாப்புல. இந்த பக்கம் இந்த வில்லன் டீம் அவளை பிடிச்சி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அவனோட பெர்மிஷன் இல்லாமல் அவன் வந்திருக்க வாய்ப்பே இல்லை, அவங்களோட வேறு என்னெல்லாம் சொன்னான் அப்படி பண்ணலாம் துருவி கேள்வி கேட்குறான் இவன். அதுக்கப்புறம் இந்த கதாநாயகி என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற பாக்ஸில் வாங்கி வச்சுருப்பார் இல்லையா ப்ரொஃபஸர், அந்த பாக்ஸை பூரா பிரித்து பார்க்குறாங்க. ஏகப்பட்ட கிஃப்ட் ஐட்டம் நிறையா இருக்குது. பார்த்தோன்னே அவரே ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சின்ன மரம் பார்த்தீங்களா, அந்த மரத்தை வெட்டி காமிக்கிற அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு அப்படி இப்படின்னு சொல்ல நைட் டைம் ஆயிடுது. அப்புறம் சாப்பாடு டைம் வந்துடுது இல்லையா. ஸோ டின்னருக்கு தயாராகிறாங்க. 2 பேரும் நல்லா சாப்பிட்றாங்க, மனசு விட்டு பேசிக்கிறாங்கப்பா. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இப்படி பார்க்கணும், இப்படி பண்ணணும். அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுறோம், நான் ப்ராப்பர்ஸ் ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணிட்டேன், நீ தப்பிச்சு அங்கே போயிடு அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே போனால் என்ன விட மாட்டாங்கப்பா. ஸோ நான் மாட்டிக்குவேன், எப்படி தான் நீ சமாளிச்சுட்டு ஆகணும், நீயே மாட்டிக்குவேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க கதாநாயகி. நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் இவன் சொன்னால் கேட்க மாட்டான் போல. இப்போ நைட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம கதாநாயகி அந்த வண்டி சாவியை தூக்கிட்டு அப்படியே வெளியே தப்பிச்சு போக ஒரு பிளான் போடுறாங்க. இவங்ககிட்ட மாட்டிட்டு சாப்பிடாதுங்களா. அதனால் நம்ம ஹீரோ சத்தம் கிட்ட முடிச்சு பார்த்து வெளியே வந்து பார்க்குறாரு. கதாநாயகி ஓடிட்டுருக்குறா. அடப்பாவமே என்னடா அது, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காப்பாற்றி கூட்டு வந்து இப்படி ஓடிட்டுருக்கிறாளே அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு ஆதங்கம். இருந்தாலும் விடுவார் அவர். ஓடி போய் பிடிச்சிட்டு வந்து தாட்டி தூக்கி உள்ள உட்கார வச்சிட்டாப்புலாம். இங்கே ரூமில் என்னை ஏன் தொந்தரவுன்ட்டா, என்னை விட்டுரு, நான் இங்கே இருந்தால் இங்கே அவங்க தேடி வந்துடுவாங்க, ஸோ நான் மாட்டிக்குவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு அந்த கதாநாயகி. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காப்பாற்றி நான் கூட்டிகிட்டு போகிறேன், என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவசரம் முன்னுக்கு பின்முன்னான சீன்ஸ்லாம் வருது, முகம் செழிக்கும் காட்சிகள். ஸோ நம்ம அதெல்லாம் அப்படியே தாட்டி விட்டுருவோம். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது நம்ம கதைக்கு போவோம். அதுக்கப்புறம் ஹீரோயின் கதாநாயகியும் ஒன்றுக்கு ஒன்றா பழக ஆரம்பிச்சிடுறாங்க. சாப்பிட்றதாகட்டும், வண்டி ஓட்டு கொடுக்குறதாகட்டும், நம்ம ஹீரோ வண்டியில் ஓட்டு சொல்லி கொடுக்குறாப்புல நல்லா வண்டி ஓட்டுறாங்க நம்ம கதாநாயகி. அப்படியே ஜாலியாக லைஃப் பாஸ் ஆகுது. தோல் சாஞ்சிக்கிட்டு ரொமான்ஸ்லாம் பண்ணுறாங்க, அப்படியே காதல் வாய்ப்படுறாங்க 2 பேரும். அப்படியே கதை சொல்லி போயிட்டுருக்க சொல்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளில வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. கொடுத்து போட்டு அந்த பொண்ணை பிடிச்சி வச்சு உன்னால தான் உள்ளே வந்தான், ஸோ நீ தான் அதுக்கு காரணம் அப்படி இப்படின்னு சொல்லி கேள்வி நான் தப்புன்னு ஆரம்பிச்சிருக்குது, நீ எதுவும் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவளை ஒரு வழி பண்ணுறாங்க. இந்த பக்கம் அந்த போலீஸ்காரமாக இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வர்றாங்க. வந்து வீட்டை கண்டு வச்சுருப்பாங்க இல்லையா, பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக வந்து அந்த பொண்ணை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்தம்மா சேஃபாக நாங்கள் ஒரு மாதிரியான டைப்பு, எனக்கு ஆல்ரெடி லவர் வந்துருக்குது, பட் இப்போ இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது, ஸோ எதாவது பிரச்சனைனா எனக்கு இந்த நம்பருக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டையும் கொடுக்குறாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் அந்த வில்லன் டீமை காட்டுறாங்க. இப்போ என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவளை கொன்றுவாங்க. கொன்னதுக்கப்புறம் அவளோட நகை நட்டுலாம் இருக்கும், அதில் கழுவிட்டுருப்பான் யார், அந்த வில்லன் பாஸோட கூட இருக்கிறவன், அந்த சைடு மாட்டேன் நம்ம ஹீரோ டேட்டிப்பான் பார்த்தீங்களா அவன். இதெல்லாம் சகஜம்தான், அவசரத்தான வருத்தப்படாத, இது நம்ம வேலைக்கு நம்ம தான் பாதுகாப்பு அப்படின்னு அந்த மொட்டை பாஸ் சொல்லி போட்டு அவர் கிளம்பி போயிடுறாப்புல பெரிய பாஸ். நம்ம கதாநாயகி அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கடையில் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. வேலையை பார்த்துட்டு சொல்ல ஒவ்வொருத்தவங்க பொருளும் எடுத்து கொடுத்துட்டுருக்கிறாரு. இந்த மாதிரி காணாமல் போச்சுன்னா எடுத்து கொடுக்குறது. நம்ம பாஸ் இல்லை அப்படின்னு வராரு. இந்த மாதிரி நான் ஒரு பொருள் வச்சுருந்தேன், அந்த பொருளை காணும், அந்த பொருளுக்கு உயிர் இருக்குது, அது ஒரு பெண் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறாப்புல. ஓ அந்த பொண்ணை தேடி வந்திருக்காங்க போல அப்படின்னு ஷாக் ஆகிறாப்புல நம்ம ஹீரோ. அப்புறம் கூட இருக்கிற ஒரு மாதிரியாக பார்க்குறாப்புல, யாராக வந்த வில்லன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாப்புல. அதுக்கப்புறம் அதுக்கான நீங்கள் அந்த பொருள் தரலாம், அதுக்கான பிரச்சனை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மட்டான வில்லன் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவன் என்னடா அதை வந்துட்டானு சொல்லி போட்டு வேகமாக காரத்துக்கு நம்ம ஹீரோ டக்குன்னு கிளம்புறாப்புல. கீரை மாற்றி போட்டு அந்த பொண்ணுக்கு ஃபோனை போட்டு வராப்புல. கதவை திறந்து போட்டு அவசரமாக அவர் பாதுகாப்பாக ஒரு வீட்டில் வச்சுருப்பார் இல்லையா, அந்த வீட்டை நோக்கி போகிறாப்புல. அங்கே போனால் என்ன இருக்குன்னு தெரியுங்களா, கதவை திறக்கிறாப்புல. திறந்த உடனே பார்த்தா
இவனுங்க உள்ளே வந்துட்டானுங்க. யார் நம்ம வில்லனோட ஆளுகளை உள்ளே வந்துட்டானுங்க. இது நம்ம ஹீரோ பார்க்குறாப்புல, என்னடா வந்துட்டானுங்களே இவனுங்க அப்படின்னு. இவ்வளோ வேறு ஆளக்கா எங்கே போனான்னு தெரியல, சத்தம் போட்டு கூப்பிட்றாப்புல, இங்கே மார்க்கேன்னு. இவனுங்க வில்லனோட ஆளுகளில் இப்படி நிற்கிறானுங்களா ஏன்னா இவனுக்காக காத்திருக்காங்க. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. சரி அவன் வேலை முடிஞ்சது, நீ இங்கே தான் இருக்கியா, கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த வில்லன் சொல்ல. அதுக்கப்புறம் தான் கதாநாயகி வர்றாங்க. அவங்க வேறு எதுவும் வேலையை போட்டுருப்பாங்க போல், ஏதோ மெடிக்கல் பர்பஸ்க்காக போயிருப்பாங்க போல். அந்த பேக் அப்படி நம்ம காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி வந்ததுக்கப்புறம் உள்ளே வராங்க. இந்த மாதிரி நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டோமா, நீ கவலைப்படாத, நீ நம்ம ஹோட்டலுக்கே போயிடலாம் அப்படின்னு பாஸ் சொல்ல. அந்த கூட இருக்கிற வேலை செய்யணும் ஹக் பண்ணி தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை போட்டு பொழந்துருப்பாங்க. ரத்தம் பயங்கரமாக போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி சொல்கிறாங்க, அவனை விட்டுருங்க, அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அவன் வேறு யாரோ, எனக்கெல்லாம் பழக்கம் கிடையாது, அவனை அப்படியே விட்டுருங்க, பொழைச்சி போகட்டும் அப்படின்னு அந்த வில்லங்கிட்ட நம்ம கதாநாயகி சொல்ல. அந்த வில்லன் கேட்க மாட்டேங்கிறான். அப்படிலாம் விட்டால் மதிப்பு மரியாதைலாம் போயிடுமா, இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வில்லன். இல்லை அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல. உடனே அந்த பாஸ் வில்லனை கேட்க மாட்டேங்கிறான். நான் பார்த்துக்கிறேன், நீ இப்போ 10 மணி போ அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ அப்படியே இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு, ஏட்டா நீ எங்கள் பக்கம் நீ வந்திருக்க கூடாது, இப்போ தெரியாதனமாக வந்துட்டேன், நீ சாக போகிற பாரு, அதனால் உயிரை தேவையில்லாமல் நீ மாட்டிட்டு நீ உயிரை விட போகிற அப்படின்னு சொல்கிறாரு அந்த வில்லன். அப்புறம் நம்ம ஹீரோ மாட்டிட்டாராச்சு, என்ன பேசுன்னு அவருக்கு தெரில. ஹீரோவை போட்டு பிறந்த கட்டுறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி இருப்பா பார்த்திங்களா, அவளை காரை கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வச்சிடுறாங்க. அவளை ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அவள் தான் அவள் அவங்களுக்கு தேவை. அதனால் கதாநாயகி இழுத்துட்டு போயிடுறானுங்க. இங்கே நம்ம ஹீரோவை மண்டையில் புழக்க வச்சு அடின்னு அடிக்கிறான். அந்த அவன் ஒருத்தன் தான் பார்த்திங்களா, ஆடிட்டு வாங்கினா பார்த்திங்களா, அவனுக்கு பழைய கணக்கு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அவன் வர்றான், அடின்னு அடிக்கிறான், சுற்றி அடிக்க வர்றான். நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அவளை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. வீட்டில் சத்தம் கேட்குது, என்னடான்னு பார்த்தா அந்த போலீஸ்காரமாக வந்திருப்பாங்க. ஸோ போலீஸ் வந்துருச்சு, இங்கே ஒன்றும் பண்ண முடியாது சொல்லி போட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த வில்லன் கூட இருந்தவன் தப்பிச்சு ஓடிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ எப்படி தப்பிச்சிட்றாப்புல. கரெக்டாக அந்த போலீஸ்காரமாக வந்து பார்த்தோன்னே, என்னாச்சுன்னு கேட்க அவன் அப்படியே 6 மணிக்கு தள்ளாடி நிற்கிறான். அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போய் அவனை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க அந்த போலீஸ்காரம்மா, அவங்களோட ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக வராப்புல, நடக்க முடியாமல் இருந்துச்சு, காலை விட்டு அடிச்சிருப்பாங்க, நடந்து பழகிறாப்புல, அப்படியே ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு சரியாகிட்டே வராப்புல. அப்புறம் ஒரு நாள் போலீஸ்காரமாக சொல்கிறாரு, அது உண்மையிலாம் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கணும், நான் சொல்லாமல் என்னோடய தப்பு தான், என்னை மன்னிச்சிட்டு அவங்கள்ட்ட உண்மையாக இல்லை அப்படின்னு நான் கூட சொல்கிறாப்புல. பரவாயில்ல விடுதல் என்ன இருக்குது, நமக்குள்ளே இதுக்கு சாரிலாம் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாப்புல. சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ கண் கலங்குறாப்புல. ஆனால் அந்த பொண்ணை விட்டுக்கூடாது பாவம் அவ அப்படின்னு சொல்ல. சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி போட்டு ஹாஸ்பிட்டலில் ஹீரோவோடு தங்கிறாங்க அந்த பொண்ணும். அதுக்கப்புறம் திரும்ப அவன் வீட்டுக்கு போகிறாப்ப. போனதுக்கப்புறம் அவரோட ஞாபகமெல்லாம் வருது நம்ம ஹீரோவுக்கு. அப்புறம் அழுகிறாப்புல. அந்த இடத்துல சாப்பிடும்போது அந்த பொண்ணோட ஞாபகம்லாம் வருது. என்ன பண்ணன்னு தெரியல ஹீரோவுக்கு. என்ன பண்ணலான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போக திரும்பவும் அங்கே ஏலம் ஆரம்பிக்குது. இந்த பொருளாக இருக்குது பார்த்தீங்களா, பழைய பொருள் ரொம்ப ஸ்டாக் ஆகி போச்சு. ஸோ டக்குன்னு கொடுத்துறனாலேயே அவங்க கொடுக்காம ஸ்டாக் வச்சுட்டாங்க. ஸோ அவருக்கு வேலையில் ஒரு ப்ரெஷரு. அப்புறம் மேலதிகளை வந்து இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுலேன்னு சொல்லலை, ஸோ நீ சீக்கிரம் கொடுக்க பாருங்கள், இன்னும் குறிப்பிட்ட நாள் டைம் தர்றேன், அதுக்குள்ளே நீங்கள் பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட வேலை செய்கிற ஐயா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு ஃபோனும் ஒரு கத்தியும் கொடுக்குறாப்புல. இது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ அதை வாங்கிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் இதை தேடி இருந்தேன், இது ரொம்ப வித்தியாசமான கத்தி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அந்த ஐயா. நம்ம ஹீரோ வாங்கிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கத்தி வாங்கிட்டு பிரித்து பார்த்து உள்ளே வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நினச்சி அப்படிங்கிற சஸ்பென்ஸ் உடைக்காமல் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.